ஒரு சிங்கம் ரொம்ப பசியில ஒரு நரியை பாய்ந்து பிடிச்சது. அப்போ நரி உயிர் தப்புவதற்கு சிங்கம், என்ன உயிரோட விடுங்க, உங்களுக்கு என்ன விட ருசியான உணவை கொண்டு வர்றேன் என்று கூறியது. அதற்கு சிங்கமும் சரி என்று ஒத்துக்கொண்டது. நரி காட்டுக்குள் ஒரு கொழுத்த கழுதையை கண்டது. நரி கழுதையின் அருகே போய், உனக்கு தெரியுமா, நம் அரசர் சிங்கம் உன்னை ராஜாவாக ஆக்க விரும்புகிறார் என்றது. அதை கேட்ட கழுதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் மிகவும் மகிழ்ச்சியில், அப்படியா, வா, இப்போதே அரசரை சந்திப்போம் என்று சிங்கத்திடம் கழுதை நரியுடன் வந்தது. கழுதையை கண்ட சிங்கம் உடனே பாய்ந்து கழுதையின் காதை கடித்தது. கடிபட்ட கழுதை எப்படியோ தப்பி ஓடியது. அதை பின்தொடர்ந்த நரியை கழுதை பார்த்ததும், நீ ஏமாத்துக்காரன் என்று கத்தியது. அதற்கு அமைதியாக நரி சொன்னது, அரசர் உன் காதை கடிக்க காரணம் கிரீடத்தை உன் தலையில் வைக்கும்போது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காக. ஆகவே வா, என்னுடன் மீண்டும் என்றது. கழுதையும் நரியின் பேச்சை நம்பி மீண்டும் சிங்கத்திடம் வந்தது. இந்த நேரம் சிங்கம் பாய்ந்து கழுதையின் வாலை கடித்தது. கடித்த வலியில், மீண்டும் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று கழுதை நரியை பார்த்து கத்த, பயப்படாதே, நீ அரியணையில் சௌகரியமாக இருக்கவே அரசர் அப்படி செய்கிறார் என்றதும் சிங்கம் கழுதையின் கழுத்தை கடித்து கொன்றது. பின்னர் சிங்கம் நரியிடம் சொன்னது, இதை கொண்டு போய் இதன் இதயம், ஈரல், மூளை அனைத்தையும் கொண்டு வா என்றது. நரியும் கழுதையின் உறுப்புகளை பிரித்து அதில் மூளையை சாப்பிட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் சிங்கத்திடம் கொடுத்தது. சிங்கம், இந்த கழுதையின் மூளை எங்கே என்று கோபத்துடன் கேட்க, நரியும், சிங்கோ, இந்த கழுதைக்கு மூளை இருந்திருந்தால் ஒரு தடவை கடிபட்டதும் மீண்டும் அதுவே வந்திருக்குமா என்றது. நீ சொல்வதும் சரிதான் என்றது சிங்கம். ஆகவே எந்த இனிப்பான வார்த்தைகளையும் குருட்டுத்தனமாக நம்பாமல் சிந்தித்து செயற்படுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.